தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. DOPT அமைச்சகம் ஒரு வழியாக 20/5/2025 அன்று நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்குவது குறித்து தன்னுடைய இறுதி ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. இந்த ஆணையிலே ஏதேனும் புதுமையான ஒரு செய்தி தரப்பட்டு இருக்கிறதா என்றால் எந்த விதமான புதுமையான செய்தியும் இல்லை. ஏற்கனவே 14/10/2024 அன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய 6/9/2024 தீர்ப்பின் அடிப்படையிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைக்கால ஆணையினை அப்படியே ஒட்டித்தான் அமைந்திருக்கிறது. இதில் என்ன விவரம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்றால், இந்த நீதிமன்ற தீர்ப்பு 11/4/2023 அன்று பிறப்பிக்கப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது அனைத்து மூன்றாவது நபர்களுக்கும், அதாவது நீதிமன்றத்திலே வழக்கு தொடராமல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பொருந்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அத்தனை பேருக்குமே May 1, 2023 முதல் இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது வழங்கப்பட வேண்டும். இந்த என்ஹான்ஸ்டு பென்ஷன் என்பது 30/4/2023 முன்னால் வழங்கப்படக்கூடாது. இது 1/5/2023 முதல் தான் வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஏதேனும் நீதிமன்றத்திலே ரிட் பெட்டிஷன் போட்டியிருந்து அதிலே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு என்ஹான்ஸ்டு பென்ஷன் என்பது ஒரு இன்கிரிமெண்ட் கூடுதலாக கொடுத்து செய்திட வேண்டும் என்று ஆணையிட்டால் அந்த ஆணையானது அவர்களை பொருந்தும். ஏற்கனவே நீதிமன்றத்திலே எந்த விதமான தீர்ப்பு இல்லை என்றால் அந்த நீதிமன்ற வழக்கு முடிகின்ற வரை இந்த சலுகையானது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது. அப்படி என்றால் ஒன்று விரைந்து அந்த வழக்கானது முடிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த வழக்கானது திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரியர்ஸ் என்பது யாருக்கும் கிடையாது. ஏதேனும் ஏற்கனவே எக்ஸஸ் பேமெண்டாக வழங்கப்பட்டிருந்தால், ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தால் அவர்களை எல்லாம் தற்பொழுது பிடித்தம் செய்திட தேவையில்லை, அவைகளை அப்படியே விட்டுவிடலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவானது 1/5/2023 முதல் செயலாக்கத்திற்கு வருகிறது. யாரெல்லாம் 30 ஜூன் மற்றும் டிசம்பர் 31 ஓய்வு பெறுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது வழங்கப்படும். அது 1/5/2023 முதல் வழங்கப்படும் என்று மிக தெளிவாக இந்த ஆணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பயனானது பென்ஷனுடைய உயர்விற்காக மட்டும்தான் ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது வழங்கப்படுமே தவிர மற்ற ஓய்வூதிய சலுகைகள், உதாரணமாக கிராஜுவிட்டி, என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ், கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் போன்றவைகளுக்கெல்லாம் இவைகள் உட்படுத்தப்பட மாட்டாது. அவைகளுக்கெல்லாம் இல்லை என தீர்மானமாக இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையிலே 1/5/2023 முன்னால் ஓய்வு பெற்றவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்களே தவிர இது 6வது ஊதிய குழுவிற்கு பின்னால் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் பொருந்துமா அல்லது 7வது ஊதிய குழுவிற்கு பின்னால் பொருந்துமா என்பது போன்ற விளக்கங்கள் இல்லை. ஆகவே இது அனைவருக்கும் பொருந்தும் என்பதுதான் இந்த ஆணையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 6வது ஊதிய குழுவிற்கு பின்னால் இந்த 6 மாதத்திற்கு ஒரு முறை இன்கிரிமெண்ட் என்று வழங்கக்கூடிய இந்த வசதிகள் வந்த பின்னால் 6வது ஊதிய குழுவிற்கு பின்னால் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 7வது ஊதிய குழுவிலை பயனடைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ஆணையானது பொருந்தும் என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. ஆனால் நம்முடைய கணக்கு புலமைவாதிகள் நிச்சயமாக இதிலே சந்தேகத்தை எழுப்பி விளக்க ஆணையினை கேட்கலாம் என்ற ஒரு ஐயமும் எனக்கு இருக்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆணையானது நிச்சயமாக 6வது ஊதிய குழுவிற்கு பின்னால் இருந்து கண்டிப்பாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு தீர்க்கமான முடிவாக நிச்சயமாக இருந்திட முடியும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. மேலும் இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது ஓய்வூதிய சலுகைகள் அத்தனைக்கும் எடுத்துக்கொள்ளப்படாமல் வெறும் பென்ஷனுக்கு மட்டும் என்பது இயற்கை நீதிக்கு முரணானதாகும். இது உள்ளபடியே ஒரு சுரண்டலாகத்தான் கருத வேண்டுமே தவிர நாம் முழு உரிமையை பெற்றதாக மாறாது. இதற்கு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு தடையாக நமக்கு இருந்த போதிலும், அதே போன்று எந்த விதமான சாதகமான தீர்ப்பு பெற்றாலும் அதனுடைய அரியர்ஸ் என்பது அந்த வழக்கு தொடுத்த நாளிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலங்களுக்கு மட்டும்தான் என்பதும் கூட ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது. இவைகள் நிச்சயமாக மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து என்று சொல்லி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.